ஒன்றுமே பண்ணுறதுக்கு எதுவும் இல்லைன்னா நாளைக்கு எதுக்கு வரணும் மேட்ச்சுக்கு அப்படின்னு ஃபோர்த் டேயில் ஒரு டைலாக் வருது. இதெல்லாம் என்னத்துக்கு? பேட்டும் பாலும் பேசணும், வாய் பேசினே இருக்கக்கூடாது. அதுதான் கமெண்டேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா. அதனால ஒரு பேசி 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 பேஸ் போலர் மாதிரி ஆகிட்டார், பேஸ் கீப்பர் ஆகிட்டார். பேசினே இருக்கிறதுனால பாருங்கள் எத்தனை கேட்சஸ் விடுறாரு, ட்ராப் பண்ணுறாரு. உண்மையிலேயே ஆஸ்திரேலியா பயப்படுது இப்போ இந்தியாவுக்கு. இந்த மாதிரி ஒரு சினாரியோ நம்ம ரொம்ப பார்க்கல. ஜடேஜா அஸ்வின் காம்பினேஷன் இருந்தால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க. அதனால் பர்ஃபெக்டாக பண்ணார் கோலி. சும்மா குத்தம் சொல்லணும்னு சொல்லினே இருக்கலாம், ஃபாலோ ஆன், குத்தணும் அப்படின்னு சொல்லினே இருந்தால் இந்த தாட் அவங்களுக்கு இருக்காதா? அங்கே யாருமே மூளையே இல்லாமல் எகிரிட் ஆடுறாங்க. ஹாய் சார், வணக்கம். ஹாய். இன்னைக்கு நடந்த டெஸ்ட் மேட்ச் பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? இந்தியா இது வரைக்கும் அப்ராடில் போய் ரொம்ப டெரரைஸ் பண்ணிச்சு ஆப்போனன்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது ரீசெண்ட் டைம்ஸில் தான் உண்மையிலேயே பண்ணியிருக்காங்க. ஏன்னா உண்மையிலேயே ஆஸ்திரேலியா பயப்படுது இப்போ இந்தியாவுக்கு. இந்த மாதிரி ஒரு சினாரியோ நம்ம ரொம்ப பார்க்கல. கிட்டத்தட்ட போன மேட்ச் நடந்ததுடைய உல்டா மாதிரி இருக்குது. போன மேட்ச் அவங்களுக்கு ஒரு பயங்கர செஞ்சுரி பார்ட்னர்ஷிப் வந்தது, ஃபின்ச் அண்ட் ஹாரிஸ். அது பெரிய ஃபவுண்டேஷன் ஆகிப்போச்சு அவங்க ஜெயிக்கிறதுக்கு. இந்த மேட்ச் அதே டைப்பில் புஜாரா அண்ட் கோலி ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஒன்று லே பண்ணாங்க முதல் இன்னிங்ஸில். அது பெரிய ஃபவுண்டேஷன் ஆகிருக்கு, ஒரு பெரிய டோட்டல் வருதுக்கு. ஸோ பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த பேட்டிங் பார்ட்னர்ஷிப் டஃப்பான விக்கெட்ஸில். ஸோ ஐ திங்க் வி ஹவ் டன் எக்ஸ்ட்ரீம்லி வெல். சார், நான் என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினே ரொம்ப பேர் பேசப்பட்ட ஒரு கொஸ்டின் எடுத்துகிட்டு போயிடுறேன். ஃபாலோ ஆன். எஸ், ஃபாலோ ஆன் ஏன் கொடுக்கல அப்படின்ற கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்குது. ஃபாலோ ஆன் கொடுக்கறது கம்பல்சரியாக கொடுக்கணுன்றது அவசியமே கிடையாது பாஸ். அதாவது கேப்டன், அப்புறம் அவங்களோட ஆப்வியஸ்லி ரவி சாஸ்திரி என்ன ஃபீல் பண்ணுறாங்க, சீனியர் பிளேயர்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க கலெக்டிவாக. இப்போ ஃபாலோ ஆன் கொடுக்கறதுக்கான குவாலிஃபிகேஷன் நமக்கு இருக்குது. பட் நம்ம சில விஷயங்களை தயவுசெய்து யோசிக்கணும். ஒரு ஃபுல் இன்னிங்ஸை ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மாடு மாதிரி ஓடி போய் போட்டு ஷோல்டரை வச்சு பேங் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் ஒரு ஸ்பின்னர் ஜடேஜா பிரில்லியண்ட்டாக போட்டிருக்காரு. நம்ம லாஸ்ட் டைமே சொன்னோம் ஜடேஜா வந்தே ஆனோம் டீம்லன்னு. ஸோ ஒரு போலிங் காம்பினேஷன் ரியலாகவே ஸ்லாக் பண்ணியிருக்காங்க ஒரு இன்னிங்ஸை வைப் அவுட் பண்ணுறதுக்கு. இப்போ வி ஆர் ரைட் ஆன் டாப். இந்த சமயத்தில் திருப்பி ஃபாலோ ஆன் கொடுத்தீங்கன்னா அதே வியரினஸோட டயர்ட்னஸ் டோட்டலி எக்ஸாஸ்டட் டீம் திருப்பி போலிங் போடும். அப்படி ஃபுல் ஸ்டீம் ஃபுல் பொட்டன்ஷியல் அவங்க போலிங் போடலன்னா அப்பயும் திட்டுவீங்க, இந்த தடவை சரியாக போடலாமா, முதல் நீங்கள் நல்லா போடுறன்ற திமிரில் சரியாக போடலாமா, காம்ப்ளசன்சி எல்லா இங்கிலீஷ் வார்த்தையும் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ என்ன ஆகும், அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கிரிப்பு போச்சுன்னா அவங்க டால் ஸ்கோர் வச்சிட்டாங்கன்னா நமக்கு டேஞ்சர். ஏன்னா லாஸ்ட் இன்னிங்ஸ் நாம ஆடணும். இந்த மாதிரி டியூவல் பவுன்ஸ் இருக்கிற பிச்சஸ், ஒரு பால் நேராக ஷூக்கு வருது, ஒரு பால் ஹெல்மெட்டுக்கு வருது. இந்த மாதிரி ஒரு பிச்சு டிஸ்கன்சர்ட்டிங்காக பவுன்ஸ் இருக்கும்போது லாஸ்ட் இன்னிங்ஸ் யார் ஆடுறாங்களோ அவங்களுக்கு டேஞ்சர். இப்போ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், ஃபாலோ ஆன கொடுக்காம நாம் தேர்ட் இன்னிங்ஸ் ஆட்டோம். இப்போ கடைசி இன்னிங்ஸ் அவங்க ஆடுறாங்கன்றச்சு இந்த பிச்சில் அவங்க தான் கடைசி இன்னிங்ஸ் ஆடணும். ஸோ அதனால் பர்ஃபெக்ட்லி ரைட் ஃபாலோ ஆன் வேணான்னு சொன்னது. இன்னொரு விஷயம், நம்ம டயர்ட்னஸ்ஸு ப்ளஸ் நம்ம ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லை. ஷோல்டரு, முட்டி, இடுப்பு எல்லாருக்கும் காலி. அப்படி எல்லாருக்கும் போச்சுன்னா திருப்பி போலிங் போட சொல்லிட்டு அடுத்த டெஸ்ட் யார் அங்கே ஆஸ்திரேலியாவில் இருக்கிற இந்தியன்ஸ்லாம் ஆடுவாங்களா லெவலில்? நம்ம தானே ஆடணும். ப்ரைம் போலர்ஸுக்கெல்லாம் இன்ஜரியில் போயிட்டாங்கன்னா இப்போ யார் வச்சுன்னு கிரிக்கெட் அனுப்புறீங்க? அதனால் பர்ஃபெக்டாக பண்ணார் கோலி. சும்மா குத்தம் சொல்லணும்னு சொல்லினே இருக்கலாம், ஃபாலோ ஆன், குத்தணும் அப்படின்னு சொல்லினே இருந்தால் இந்த தாட் அவங்களுக்கு இருக்காதா? அங்கே யாருமே மூளையே இல்லாமல் கிரிக்கெட் ஆடுறாங்க. அதனால் கரெக்டாக தான் பண்ணாங்க. சார், நீங்கள் பிச்சு, பவுன்ஸு, ஃபிட்னஸ் முக்கியமாக பேசும்போது பண்டோட விக்கெட் கீப்பிங் பற்றி கேட்காம இருக்க முடியல. பண்டோட விக்கெட் கீப்பிங் பற்றி நீங்கள் கேட்காம என்ன சொல்ல முடியாது, ஏன்னா நீங்கள் கேட்டுனே இருக்கலாம். ஏன்னா பேசினே இருக்கார், விக்கெட் டாக்கிங்காக இருக்கார். ஆக்சுவலாக கான்சன்ட்ரேஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும்னா ஒரு பேச்சு கொஞ்சம் குறைச்சிக்கணும். இப்போ தான் டெஸ்ட் அரினாலேயே வந்திருக்காரு. இப்போ நீங்கள் தோனி ஸ்மார்ட்டாக கீப் பண்ணுறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தோனிக்கு சைலன்ஸு, திங்கிங்கில் தான் மேக்ஸிமம் எனர்ஜி தோனிக்கு போகுது, டாக்கிங்கில் போகாது. இப்போ டாக்கிங்லேயே உங்களுக்கு எனர்ஜி போச்சுன்னா நீங்கள் ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க. அதனால் ஒரு பேசி பேஸ் போலர் மாதிரி ஆகிட்டார், பேஸ் கீப்பர் ஆகிட்டார். பேசினே இருக்கிறதுனால பாருங்கள் எத்தனை கேட்சஸ் விடுறாரு, ட்ராப் பண்ணுறாரு. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வந்தால் எரெக்டாக நிற்கிறாரு கீப்பிங்கில், முட்டி கீழே ஒரு கேட்சை விடுறாரு. அந்த கான்சன்ட்ரேஷன் தோனிக்கிட்ட டெய்லி போய் ஹோம்ஒர்க்கு டியூஷன் கிளாஸ்லாம் எடுத்துக்கணும். என்னென்ன பண்ணணும், ஸ்பின்னர்ஸை கேதர் பண்ணும்போது லெக் சைடில் கேதர் பண்ணிச்சு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் பண்ணணும். பேச்சை கொஞ்சம் தயவு செய்து குறைச்சிக்கலாம். ஏன்னா இப்படி பேசினே இருந்தாருன்னு வச்சுங்களேன், கமெண்டேட்டர்லேருந்து ஒருத்தர் எடுத்துருவாங்க, பண்ணிட்டு நீங்களே பண்ணுங்க கமெண்ட்ரியை, பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு பண்ணிட்டு சொல்லுவாங்க. அண்டு கேட்சஸ் பிடிக்கிறதுக்கு ரிஷப் பண்ணிட்டு பின்னால் இன்னொரு விக்கெட் கீப்பர் வைக்க வேண்டியிருக்கும். அவர் பிடிப்பாருன்னு சொல்லிட்டு 10 கேட்ச் பிடிச்சாரு, 11 கேட்ச் பிடிச்சாருன்னா வந்தது எவ்வளோன்னு பார்க்கணும். 25 அதில் நம்ம 10 பிடிச்சது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. வர எல்லா கேட்சும் பிடிக்க ட்ரை பண்ணணும். அது பேசினே இருந்தால் கஷ்டம். சார், இப்போது இந்த 11s பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக ஃபென்டாஸ்டிக்கான 11 சொல்லலைன்னா கூட
அவங்க அந்த ஓப்பனர்ஸ் 2 பேர் எடுத்துகிட்டு அதை ஒருத்தரை கொண்டு வந்தாங்க பாருங்கள், மயங்க் அகர்வால். அவர் வந்து பிரில்லியண்ட்டாக வந்து பேட்டிங் ஆடினார். 2 இன்னிங்ஸுமே ஃபேண்டாஸ்டிக் ஆடினார். ரொம்ப ரொம்ப வைட்டல் மயங்க் அகர்வாலுடைய பேட்டிங் வந்து நமக்கு ஸ்கோர் வரத்துக்கு, ஒரு சேலஞ்சிங் ஸ்கோர் வரதுக்கு மயங்க் அகர்வாலுடைய பேட்டிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இது மோர் ஆஃப் இந்தியன் டைப் ஆஃப் விக்கெட்டாக மெல்போர்னில் இருந்ததுனால அவர் இனிமேல் கலக்கிடுவாரா அப்படின்லாம் கேட்டால் அதுக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியாது. ஏன்னா சேலஞ்சிங்கான ஒரு பிச்சர்ஸில் மயங்க் அகர்வால் என்ன பண்ணுவான்றது இன்னும் டெஸ்ட்டுக்கு வைக்கல. அது டெஸ்ட்டுக்கு வரும்போது தான் தெரியும். இந்த டெஸ்ட்டில் பர்ஃபெக்டாக பண்ணார். அதில் ஒரு 50% நமக்கு அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேனை ஷஃபில் பண்ணதில், அந்த ஆர்டரை ஷஃபில் பண்ணதில் வந்து 2 பேருக்கு போல ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்தோமே, அது வந்து கிளிக் ஆச்சுன்றது நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். இந்த காம்பினேஷன் டாப். ஒருவேளை அஸ்வின் இந்த லெவலில் இருந்திருந்தாருன்னு வச்சுங்க, இந்த மேட்ச் வந்து 3 டேஸ்லேயே முடிஞ்சிருக்கும். ஏன்னா அஸ்வின் வந்து அன்பிளேபிளாக இருந்திருப்பார் இந்த மாதிரி பிச்சில். ஏன்னா வந்து பேங் பண்ணுவார், விக்கெட்டை நிறைய ஸ்பின் பண்ணுவார், ரஃப் பேச்சஸ் நிறைய இருந்தது, டியூவல் பவுன்ஸ் இருக்கிறதுனால அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுப்பாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு பக்கம் ஜடேஜா, இன்னொரு பக்கம் அஸ்வின், இன்னும் டஃப்பாக இருந்திருக்கும். நீங்கள் ஸ்பின் பற்றி பேசும்போது தான் சார், இப்போ இருக்கிற பவுலிங் லைனப்பில் பண்ண சேஞ்சஸ் நம்மளுக்கு எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆப்வியஸ்லி ஜடேஜாவுடைய போலிங்குடைய ஸ்ட்ரென்த் நான் போன வீடியோலேயே சொன்னேன். போன டெஸ்ட் மேட்ச் நம்ம அனாலிசிஸ் பண்ணும்போது சொன்னேன், ரவீந்திர ஜடேஜாவை ட்ராப் பண்ணவே முடியாது. ஃபஸ்ட்டு காரணம் அக்யூரசி. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு அக்யூரசி தேவை, அது பர்ஃபெக்டாக இருக்குது. அவர் நியூ பால்லையும் டர்ன் பண்ணுவார், ஓல்டு பால்லையும் ஸ்ட்ரைட் டர்ன் பண்ணுவார்னு சொன்னா அது ஒரு விஷயம். நீங்கள் இன்னொரு ஃபேக்டர் நீங்கள் பாருங்கள், ஒரு லேமேன் ஆங்கிளில் ஒரு பேட்ஸ்மேன் இப்படி நிற்கிறாரு, இவர் அம்பையர் பக்கத்துலேருந்து இப்படி போட்டுன்னே இருக்காரு, மெஷின் மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு 2.5 நிமிஷத்தில் முடிச்சிடுறாரு 6 பால் போட்டு. ஸோ ஒரு டென்ஷன் ஒன்று கிரியேட் ஆகும், அருவருப்பாயிடும். இருந்தாலும் என்ன இப்போ இவ்வளோ குயிக்காக போடுறான்னு சொல்லிட்டு பேட்ஸ்மேன் இப்படி செட்டில் ஆகிறதுக்குள்ளே அடுத்த பால் வந்துடுது. ஸோ இந்த ஒரு சின்ன நர்வஸஸ் ஒன்று கிரியேட் ஆகினே இருக்கும் கண்டினியூஸாக ஒரு 2 நிமிஷத்தில் ஓவரை முடிச்சா. ஸோ அதில் ஒரு ஸ்கேர் கிரியேட் பண்ணுறாரு. ஃபாஸ்டஸ்ட்டாக ஓவரை முடிக்கிறதுல வேர்ல்ட்லேயே நம்பர் 1 ரவீந்திர ஜடேஜாவாக தான் இருப்பார். அண்ட் எக்ஸ்ட்ராடினரியாக போடுறாரு. வைட்டல் விக்கெட்ஸ்லாம் அவர் தான் எடுக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது லெஃப்ட் ஹேண்டராக இருக்கட்டும், ரைட் ஹேண்டராக இருக்கட்டும், ஜடேஜா தான் பெஸ்ட் அசெட். ஜடேஜா அஸ்வின் காம்பினேஷன் இருந்தால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க. போன மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ண இன்டர்வியூவில் கூட பிளேயர்ஸோட மைண்ட் செட் பற்றியும், அந்த பாசிட்டிவாக நெகட்டிவாக இருக்காங்களா அப்படின்றத பற்றி நிறைய பேசியிருந்தோம். இந்த வாட்டி என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? சேஞ்சஸ் ஒரு விஷயம் வந்து, விராட் கோலியை பேட்டிங்க்கு நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம். பட் ஒரு வெறித்தனமாக கத்துறதுக்கும் டேண்ட்ரம்ஸ் த்ரோ பண்ணுறதுக்கும் அதை வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே கொஞ்சம் கேஎல் ராகுல் கொஞ்சம் பண்ணுறாரு, விக்கெட் கீப்பர் அசாத்தியமாக பண்ணிட்டு இருக்காரு. அவர் எது எல்லா பாலும் பேசுகிறாருன்னு தெரில. அதனால் வந்து கான்சன்ட்ரேஷன் லேப்ஸ் ரொம்ப போகும். நீங்கள் எங்கெங்கே கேட்ச் விடுறீங்க, ஸ்டம்பிங்லாம் விடுறீங்கன்னு பார்த்தா நீங்கள் ரொம்ப பேசுறதுனால ஒன்றுமே பண்ணுறதுக்கு எதுவும் இல்லைன்னா நாளைக்கு எதுக்கு வரணும் மேட்ச்சுக்கு அப்படின்னு 4th டேயில் ஒரு டைலாக் விடுறது, இதெல்லாம் என்னத்துக்கு? பேட்டும் பாலும் பேசணும், வாய் பேசினே இருக்கக்கூடாது. இதுதான் கமெண்டேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா. அண்டு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபீல்டிங்கோடைய ஸ்டாண்டர்ட் ரொம்ப பேடாக இருக்குது இந்த மேட்ச்சில். அதாவது ஏன் வந்து இந்தியாவுக்கு எட்ஜுன்னா, நாம் கேட்ச் விட்றோம், ஆஸ்திரேலியன்ஸ் நம்மளோட அதிகமாக கேட்ச் விட்றாங்க. அது ரொம்ப பழமாக ஷார்ட் ஸ்கார்லிங்கில் ஒரு கேட்ச் விட்றாரு ஒரு சப்ஸ்டியூட்டு. லாங்கானில் விட்ட ஒரு கேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரிஷப் பண்ட்டோட வீக்னஸை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது நேதன் லைன் ஒரு பாலை தூக்கி போடுறாரு, மிட் விக்கெட்லேயும் லாங் ஆன்லேயும் ஒரு ஃபீல்டர் வச்சுக்கிறாங்க. கரெக்ட், ஒரு நல்ல ஃபீல்டரை வச்சுக்கணும், நியாயமாக வச்சுக்கிறாங்க. கரெக்டாக அங்கேயே கேட்சுக்கு அவுட் ஆகின்னு இருக்காரு. இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஃபீல்டர் அது நேதன் லைனுக்கே சேலஞ்சாக விட்டுறாரு கேட்சை. பட் இதெல்லாம் தான் நம்ம பார்த்த வரைக்கும். ஸோ இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறது வந்து கத்தினே இருக்கணும், பேசினே இருக்கணும்னு அவசியமே கிடையாது. புஜாரா குவைட்டா இல்லையா, இல்லை ரெஹானே குவைட்டா இல்லையா, அவங்களாம் குவைட்டாக தான் இருக்காங்க, பெர்ஃபார்ம் பண்ணின்னு தான் இருக்காங்க. இப்படி பேசினே இருக்கணும்னு அவசியமே கிடையாது. தேவைப்படும் போது பேசலாம். எவ்ரி பால் எதுக்கு பேசணும்? அதனால் வந்து கான்சன்ட்ரேஷனும் கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சினே வருது, அந்த அவுட்புட் குறைஞ்சினே வருது இந்த மாதிரி பேசினே இருக்கிறதுனால. அதுக்கு கொஞ்சம் குவைட்டாக ஃபோக்கஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். சார், இந்தியா வந்து கொஞ்சம் முக்கியம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்கலாம், பட் நல்லா ஆடும்போது கூட குறை சொல்லணும்னு இருக்கிறாங்கல்ல, அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? இது ரொம்ப நியாயமான பாயிண்ட்டு. அதுவும் இந்த சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ்லலாம் யாருக்கு வேணால் கமெண்ட் அடிக்கிறது ரைட் இருக்காது, நான் இல்லைன்னு சொல்ல. இந்த ஃபாலோ ஆன் பற்றி நான் ஒன்று சொன்னேன் உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் யோசிக்கணும்ல, நம்ம எம்பத்தைஸ் பண்ணணும் என்ன பிரச்சனைங்கன்னு. இந்த ஃபாலோ ஆன் கொடுக்கணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது ஒரு ரீசனு. இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரெயின் ப்ரெடிக்டடு 60% சொல்லியிருக்காங்க ரெயின் வரும்னு. தேர்ஸ்டே அன்றைக்கி, சாட்டர்டே அன்றைக்கி, சண்டே அன்றைக்கி 80% வரும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சரி இன்றைக்கி திடீர்னு சுனாமி வந்துச்சு, இல்லை பொழந்துச்சு, பூமி 2ஆக பிரிஞ்சிச்சு, இப்படியே யோசிச்சுனே இருங்களேன். கிரிக்கெட்டே பேச வேணாம். அந்த மாதிரிலாம் யோசிச்சு பண்ண முடியுமா? க்ளவுடியாக இருக்கும், மழை வராமல் இருக்கும். பிரைட்டாக இருக்கும், திடீர்னு க்ளவுடியாகி மழை வரும். என்ன வேணால் நடக்கலாம் இல்லையா? அதே மாதிரி ஒரு இந்தியா நல்ல ஜெயிக்கிற ஸ்டேஜில் போயிட்டா சில பேருக்கு அது என்னமோ தெரியல, ரொம்ப அப்படியே யாகம்லாம் பண்ணுறாங்க இந்தியா தோக்கணுன்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டுல இந்த பாருங்கள், இந்த தடவை ஏதோ ஜெயிச்சிட்டோம், அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, ஆஸ்திரேலியன்ஸ் வில் பவுன்ஸ் பேக் நெக்ஸ்ட் மேட்ச். டிசம்பரில் வெதர் நல்லா இருக்குது, குழுன்னு இருக்குது அப்படின்னு சொன்னால் அவசரப்படாத.
மார்ச் ஏப்ரலில் கத்திரி வெயில் வரும், வேர்த்து கொட்டும், சுட்டெரிக்கும். அது இருந்துட்டு போட்டுமையா, டிசம்பரில் நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம்ல. ஸோ இந்தியா ஜெயிக்கிறத என்ஜாய் பண்ணுறோமே, சரியா ஆடலைன்னா சரியா ஆடலன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டெல் யூ, செகண்ட் இன்னிங்ஸ் நம்ம வந்து எதுக்கு இப்படி ஆடணும்னு எனக்கு ஒன்றே புரியவே இல்லை. அதுவும் 2 டாப் பேட்ஸ்மேன் விராட் கோலி அண்ட் புஜாரா 2 பேர் ஐடென்டிக்கல் ஸ்ட்ரோக்கில் அவுட். நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் இப்படி ஆடும்போது ஃபாஸ்ட் போலர்ஸ் போடுறாங்க நியூ பால்லன்னா மெஜாரிட்டி அவங்களோட ரைட் சைடில் பின்னாடி பேக்டாக இருக்கும் ஃபீல்டு, ஸ்லிப்பு கலின்னு. நீங்கள் இந்த செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரில்லியண்ட்டாக ஒரு கேம் பிளான் வச்சுருந்தாங்க. இந்த 2 டாப் பேட்ஸ்மேனுக்கும் லெக் கலி, ஷார்ட் ஃபைன் லெக் மாதிரி லெக் அம்பையர் பக்கத்தில் ஒரு ஃபீல்டர் வச்சுருந்தாங்க பிஹைண்டு. 3 பிளேயர்ஸ் இந்த ஸ்ட்ரோக் ஆடி அவுட். ஒருத்தர் ரானே வந்து காட் பெயிண்டில் அவுட்டு, புஜாரா அண்ட் கோலி இப்படி ஒரு ஃப்ளிக் ஆடி அதே ஃபீல்டர் கிட்ட. ஸோ நீங்கள் யோசிச்சிங்கன்னா ரொம்ப ரேர், கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங். திடீர்னு தோனி வந்து அம்பையருக்கு பின்னாடி ஒரு ஃபீல்டர் வைப்பார் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஃபீல்டர் எங்கே வச்சுருந்தாங்க இந்த பக்கம் லெக் கலியில். அதில் 2 விக்கெட் போய் 100 and not for 8 டிக்ளேர்டு நம்ம பண்ணோம். இந்த டிபேக்கல் திடீர்னு நடந்தது தான் எனக்கு ஜிங்ஸ் ஆச்சு. ஏன்னா அது இந்த மாதிரி ஒரு இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி மோசமாக ஆடுற அளவுக்கு பிச்சில் எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம கிஃப்ட் பண்ணோம், முதல் 5 விக்கெட்டில் 4 கிஃப்ட் பண்ணோம். ஹனுமா விஹாரி அவருக்கு வந்து அவரை பற்றி ஒன்று சொல்லணும். இந்த நார்மலாக கூச் மாதிரி பேட் அப்படி மேலேயே வச்சுருப்பாங்க, போலர் ஓடி வரும்போது பேட் மேலேயே இருக்கும், தலைக்கு மேலேயே. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஷார்ட் பால் குயிக்காக ஸ்பாட் பண்ணி அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு பேர். பட் அதுக்கு உல்ட்டாவாக ஹனுமா விஹாரி வந்து ரெடியாக இருக்கார். கொஞ்சம் பால் மேலே வந்தால் இப்படி ஆட்டு அப்படி கெந்தி விட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்லிப்லேயோ கல்லியோ அவுட் ஆகிட்டு போகிறாரு. ஸோ ரைசிங் டெலிவரி அவர் சுத்தமாக சரி ஆட மாட்டார், ஆச்சரியமாக இருக்குது. பட் ஆன் த ரேஸ்லாம் ரொம்ப நீட்டாக ஆடுறாரு. பட் அப்படி ஒரு ஸ்டைல்ஸுக்கு ஏன் ஷார்ட் பீச் டெலிவரி அவர் கஷ்டப்படுறான்றது யாராவது ஒரு கோச் கிட்ட கேட்டு தான் அவர் அதை ரெக்டிஃபை பண்ணிக்கணும். சார், இந்த மேட்ச் நம்ம ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபிஃப்த் டே வரைக்கும் கொண்டு போய் ஜெயிச்சிட்டோம். ஜெயிச்சதுக்கு டாப் 3 ரீசன்ஸ் அப்படின்னா என்ன கொடுப்பீங்க சார்? செம்ம டிசிப்ளின்டு பேட்டிங் ஃபஸ்ட்டு. இந்த முதல்ல சொன்ன பாருங்க, அந்த மயங்க் அகர்வால் உள்ளுக்குள்ளே கொண்டு அவர் ஸ்டெடியாக ஆடினதும், புஜாரா அண்ட் கோலியுடைய பார்ட்னர்ஷிப் ஸ்ட்ரென்த், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் நீங்கள் ஒன்று ப்ளஸ் பாயிண்ட் அங்கே தான். ரவீந்திர ஜடேஜா டவுட்டே கிடையாது, வைட்டல் விக்கெட்ஸ் எடுக்கிறார் பாருங்க, 2, 3, 4 எடுத்துறாரு. ஒரு 1/3 ஆஃப் த சைடு உள்ளே போகிறதுக்கு காரணம் அந்த ப்ரெஷரைஸ்டாக போலிங் போட்டுனே இருக்கார் அக்யூரேட்டாக. ஸோ ரவீந்திர ஜடேஜாவுடைய போலிங் அதில் டவுட்டே கிடையாது. அண்டு என்றைக்குமே சீஃப் கெஸ்ட் கடைசியில்ன்ற மாதிரி பாம் ஸ்கேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பூம் ஸ்கேர் கேள்விப்பட்டீங்களா? பூம்ரா ஸ்கேர். பூம்ரா வந்து பாருங்கள், எந்த பால் ஸ்லோ ரனில் ஒரு பால் ரோஹித் சர்மா சஜஷன் சொல்லி ஸ்லோ ரன் ஒரு விக்கெட் எடுத்துருக்காரு லாஸ்ட் பால் ஆஃப் த டேல. ஸோ அந்த மாதிரி பும்ராவுடைய வெரைட்டிஸ், எந்த பால் குவிக்காக வருது, ஏன்னா ஆக்ஷன் வந்து ஒன்றுமே புரியல, ரீடே பண்ண முடியல ஆக்ஷனை. பும்ரா வந்து மெயின் ஹீரோ, 6 விக்கெட் அலட்சியமாக எடுத்துகிட்டு போகிறாரு. டெய்லண்டாஸை ரேப் பண்ணுறதுக்கு ஜடேஜா பும்ரா மாதிரி காம்பினேஷன் தான் எப்பயுமே நமக்கு இருக்கணும். அதனால் பும்ரா ஃபேக்டர், ஜடேஜா ஃபேக்டர், பும்ரா ஃபேக்டர், அந்த பார்ட்னர்ஷிப் முதல்ல வந்தது. ஸோ இதில் தான் முக்கியமான ஃபேக்டர்ஸ். ஃபைனலாக நீங்கள் சொல்லணுன்னா, நாம் ரிஷப் பந்தை பேசுகிறதுக்கு சொன்னால் கூட பெயின் ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்க கேப்டனு, அவர் உண்மையிலே பெயின் இந்த ராங் பிளேஸாக இருக்கார். அவர் ஏதாவது கமெண்ட் வச்சுக்கினே இருக்கார். இப்போ அவர் பெயின் வச்சதுனால என்ன ஆகிப்போச்சு, அவருக்கு ரொம்ப பெயின் வந்து எம்சிஜி இப்போ இசிஜி எடுக்கிற அளவுக்கு இருக்குது. அவருக்கு தான் இப்போ மேக்ஸிமம் பெயின். ஏன்னா இப்போ இந்தியாவுடைய சரக்கு என்னங்கிறத இப்போ நாம் காமிச்சிட்டோம். அதனால் உண்மையிலேயே வந்து இந்தியன்ஸை பார்த்தா ஆஸ்திரேலியன்ஸு பயந்துன்னு இருக்காங்க. இது போய் அவங்களுடைய குகையிலேயே போயிட்டு அவங்கள ஒரு தட்டுறதுன்றது சூப்பரான ஒரு சக்ஸஸ். ஸோ விராட் கோலி அண்ட் டீமுக்கு வந்து நம்ம வந்து நான் ஸ்டாப்பாக கை தட்டி சேர் பண்ணோம். இந்த சீரீஸ் எப்படியா நம்ம ரேப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹேட்ஸ் ஆஃப் விராட் கோலி அண்ட் கோ. இந்த வீடியோவை வழங்குவோர் சத்யஜோதி தயாரிப்பில் தல அஜித் குமார் நடிக்கும் விஸ்வாசம்.